ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழகத்தில் ஒன் ஆஃப் த பழம்பெரும் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட குமரி அனந்தன் இன்னைக்கு வந்துட்டு இயற்கை எழுதியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் அப்படின்னாலே வந்துட்டு அது கரப்ஷன், அதில் வந்துட்டு எவ்வளோ அடிக்கலாம், ஒரு டெண்டர் விட்டோம் அப்படின்னா அது நமக்கு எத்தனை கோடி வரும், அதை தாண்டி எம்எல்ஏக்கு எத்தனை பர்சன்ட், எம்பிக்கு எத்தனை பர்சன்ட், வார்டு மெம்பருக்கு எத்தனை பர்சன்ட், கவுன்சிலருக்கு எத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மாதிரி ஒரு வியாபாரம் இல்லை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நிதர்சனமான உண்மையா மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பிறக்காம காமராஜருடைய சீடராக இருந்து காந்தி இருக்காரு இல்லையா, அவரால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஈர்க்கப்பட்டு காங்கிரஸுக்கு போன ஒரு உண்மையான தொண்டன் தான் குமரி அனந்தன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர்கள் ஆரம்பிச்சு, ஆளுநர்கள் ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் வந்துட்டு குமரி அனந்தனுக்கு இரங்கல் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளா குமரி அனந்தன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற யாரும் கிடையாது, தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சொந்த அப்பா தான் குமரி அனந்தன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய பையன் வந்துட்டு ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்துட்டாவோ, இல்லை தன்னுடைய பையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பொண்ணு வந்துட்டு ஒரு மாநில கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க, இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தோம்னா சகல வசதிகள் அப்படின்றது அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பொண்ணு மத்திய கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் கூட பெத்த பொண்ணாக இருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு கட்சியை சார்ந்தவங்க, மாற்று கருத்து இருக்கவங்க அப்படின்றதுனால பொண்ணு பாஜக சேர்ந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வாயில சொல்லக்கூடிய அளவுக்கு கட்சிக்கு உண்மையா இருந்த ஒரு தொண்டன் தான் குமரி அனந்தன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாஜக ரொம்ப பெரிய பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு தாவி இருக்க முடியும், பல முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றத வாங்கியிருக்க முடியும், அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நாலேஜுக்கும் அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா மத்திய அமைச்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட எக்கச்சக்கமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக அவர் வந்து சாதாரணமான ஆளும் கிடையாது, 4 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை எம்பியாகவும் இருந்த ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கே வந்துட்டு நமக்குலாம் இவ்வளோ நெருக்கடி இருக்கு. பட் அவருடைய பீரியட்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் போய் முதல்ல தமிழ்ல பேசின ஒருத்தர் அவர் தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பல சம்பவங்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குமரி அனந்தன் இருக்கார் இல்லையா, அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஸோ 1933 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குமாரமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்துட்டு பிறக்கிறாரு. குமரி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ அந்த குமரி மங்கலத்தில் பிறந்தவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காந்தி இருக்காரு இல்லையா, காந்தினால வந்துட்டு எக்கச்சக்கமாக ஈர்க்கப்படுறாரு. இப்படி ஒருத்தர் இருக்காரு, நம்மளும் வந்துட்டு அவரை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் அவங்க எல்லாமே காங்கிரஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா காந்தியை வந்துட்டு தலைவராகவும் காமராஜரை வந்துட்டு குருவாகவும் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்காக கடுமையாக வேலை பார்க்குறாரு. பின்னாட்களில் வந்துட்டு தமிழக காங்கிரஸ் இருக்கு இல்லையா, தமிழக காங்கிரஸினுடைய தலைவர் பதவிக்கு போட்டியிடுறது, தமிழக காங்கிரஸில் தவிர்க்க முடியாத ஒருத்தராக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு குமரி அனந்தன் ரொம்ப பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சென்டரா மாறினாரு காங்கிரஸ்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1977 வந்துட்டு நாகர்கோவில் தொகுதியில தான் வந்துட்டு போட்டி போடுறாரு. அப்படி போட்டி போட்டு வின் பண்றாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து காங்கிரஸ் அவருக்கு வாய்ப்பு தருது. 1984, 89, 91 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா 4 டைம் எம்எல்ஏ ஆகுறாரு. அதுக்கப்புறமா ஒரு டைம் எம்பி ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கன்னியாகுமரியுடைய காங்கிரஸ் முகமா நம்ம எல்லாத்துக்குமே வசந்த் இருக்கார் இல்லையா. ஸோ யார் அந்த வசந்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசந்தன் கோயிலுடைய ஓனர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய முகம் தான் நமக்கு வந்துட்டு ஞாபகம் வரும். அவருடைய அண்ணன் தான் வந்துட்டு நம்ம குமரி அனந்தன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் பல நகர்வுகள், பல கட்ட முன்னெடுப்பு அப்படின்றது பண்ணப்படுது. திமுகவோட கூட்டணி அப்படின்றதெல்லாம் வரும்போது காங்கிரஸ் சார்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீட்டு கேட்கப்பட்டுச்சுன்னா அதில் கண்டிப்பாக குமரி அனந்தனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேசிய தலைமைக்கு தெரியக்கூடிய ஒரு முகமாக மாறி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பனைமரங்கள் ஏறக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தொழிலாளர்களுக்கான நலவாரியத்தினுடைய தலைவர், அதுக்கு அடுத்தடுத்து பல வாரியங்களுடைய முக்கிய பிரதிநிதி அப்படின்ற மாதிரி பல முக்கியமான பொறுப்புகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது கட்சி வேலையா இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான முக்கியமான பொறுப்புகள், வாரிய தலைவர் அப்படின்ற மாதிரியான பொறுப்புகள் தரும்போது அதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல், லஞ்சம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நேர்மையாக
நேர்மையாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். அதனால் மாற்று கட்சியை சேர்ந்த ஒருத்தராக இருந்தாலும் கூட குமரி அனந்தன் அப்படின்ற பேரை சொன்னோம் அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களுமே வந்துட்டு மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இமேஜ் அப்படின்றத சம்பாரிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த இமேஜினுடைய வெளிப்பாடு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவர் இயற்கையை அடைந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா பாஜக நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல மனுஷன் இழந்துட்டோம். தமிழக அரசியல் களம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அரசியல்வாதியை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மறைவுக்கு நேரில் போய் ஆறுதல் அப்படின்றத சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதியா ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு அரசியல்வாதியா வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குமரி அனந்தனுடைய பேச்சு இருக்கு அது காங்கிரஸ்க்கு அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் பேசக்கூடிய விதங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியினுடைய பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் குமரி ஆனந்தன் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு மேடை ஏறி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கட்சி சார்ந்து பேசுறாங்க அப்படின்றத தாண்டி தமிழ் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வைரமுத்து மாதிரியான கவிஞர்களே வந்து ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு செம்மொழியில வந்துட்டு பேசுறதுல குமரி ஆனந்தன் கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 29 புத்தகங்கள் அப்படின்றத எழுதியிருக்காரு. செம்பனை நாடு மலேசியா அனுபவம் தேசமும் நேசமும் காந்தியின் காலடி அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 29 புக்ஸ் அப்படின்றத எழுதி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பல விருதுகள் தமிழ்நாடு அரசியலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2024 தகைசால் தமிழர் விருது அப்படின்றது குமரி அனந்தனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குமரி அனந்தனை பொறுத்த வரைக்குமே தமிழ் அப்படின்றது அவருக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரீமாக பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. தமிழ் நான் வந்துட்டு தமிழனா பிறந்ததுனால தமிழ் படித்ததுனால நான் தமிழை பேசுறது இல்லை தமிழ் என்னை பெற்றதுனால நான் தமிழை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு மாறுதட்டி தமிழன் நான் வந்துட்டு தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசக்கூடிய மொழி இருக்கு இல்லையா அது வந்துட்டு நான் பேசுறதுனாலேயே நான் பெருமை அடைகிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ் 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 அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தமிழுக்கும் எப்போ காங்கிரஸில் சேர்ந்தாரோ அப்பையிலிருந்து கடைசி மூச்சு வரைக்கும் கட்சிக்கும் உண்மையாக இருந்த ஒரு அரசியல்வாதி தான் குமரி அனந்தன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பல அரசியல்வாதிகள் வரலாம் போகலாம். பட் குமரி அனந்தன் மாதிரி ஒரு உண்மையான அரசியல்வாதி வர்றது அப்படின்றது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் குமரி அனந்தனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.